இந்த துரந்தர் படம் அவ்வளவு தரமா இருக்கா, 3.5 மணி நேரம் உட்காந்து பாக்குற அளவுக்கு ஒர்த்தா இருக்கா. டீட்டெயிலா சொல்றேன். இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தாங்க, நம்ம ஹீரோ வந்து ஒரு இந்தியன் ஏஜென்ட். அவர் வந்து பாகிஸ்தானுக்கு ஸ்பையா போறாரு. அதான் ரீசெண்டா அந்த ஸ்பை ரீல்ஸ் ட்ரெண்ட் ஆச்சுல. சோ அது வந்து இந்த படத்தை பார்த்துதான். சோ அவர் ஏன் போறாதுக்கு அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு இந்த படத்தோட கதை. படத்தோட பேர் துரந்தர். இந்த படம் நெட்ஃபிளிக்ஸ் தமிழ் டப்பிங்ல இப்ப ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருக்கு. இந்த படம் ஸ்டார்ட் ஆன கொஞ்ச நேரத்துல இன்ஸ்பயர்டு பை இன்கிரெடிபிள் ட்ரூ இவெண்ட்ஸ் அப்படின்னு போறாங்க. சீரியஸா சொல்லணும் அப்படின்னா அந்த உண்மை சம்பவங்கள் எல்லாத்தையுமே நம்ம கண்ணு முன்னாடி அப்படியே கொண்டு வந்து நிறுத்துவாங்க. அந்த அளவுக்கு படத்தை சூப்பரா எடுத்திருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி இந்த படத்தோட மேக்கிங்கா இருக்கட்டும், மியூசிக்கா இருக்கட்டும், அந்த படத்துல நடிச்சத ஒவ்வொருத்தரோட பெர்ஃபார்மன்ஸா இருக்கட்டும், எல்லாமே டாப் நாச்சா சூப்பரா இருக்கும். முக்கியமா இந்த படம் வந்து ரொம்ப வயலண்டா இருக்கும். ஏகப்பட்ட கொடூரமான ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் இருக்கு. அதே மாதிரி கெட்ட வதையில கொஞ்சம் அதிகமாவே கொண்டு வச்சிருப்பாங்க. தமிழ் டப்பிங்லயுமே கொஞ்சம் அதிகமா இருக்க மாதிரி தான் இருக்கு. அண்ட் அடல்ட் சீன்ஸ்ல எதுவுமே இல்ல. சோ இந்த படம் வந்து ஃபேமிலியோட பார்க்க செட் ஆகாது. அண்ட் அதே மாதிரி இந்த படத்தோட டூரேஷன் வந்து 3.5 மணி நேரம். ஆனா ஒரு இடங்களுக்கு உங்க போர்டிக்க வைக்காம அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா அடுத்த மாதிரி சூப்பரா கொண்டு போயிருக்காங்க. சோ இந்த படத்தை நீங்க மிஸ் பண்ணாம ட்ரை பண்ணி பாருங்க. ஹிந்தில மட்டுமே இந்த படம் ரிலீஸ் ஆகி 1000 கோடி அடிச்சிருக்கு. அந்த படத்தோட பாட்டு வந்து மார்ச் மந்த் ரிலீஸ் ஆகும் சொல்லியிருக்காங்க. தமிழ் டப்பிங் ரிலீஸ் ஆகும் சொல்லியிருக்காங்க. சோ அது ஒரு சூப்பரான விஷயம். அதுக்கு முன்னாடி இந்த பார்ட் 1 இப்போ நெட்ஃபிளிக்ஸ் தமிழ் டப்பிங் ஸ்ட்ரீம் ஆயிருக்கு. சோ அதை கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாத்துருங்க. ஒரு சூப்பரான ஒரு ஆக்ஷன் ஸ்பை த்ரில்லர் படம் பார்த்து கண்டிப்பா கிடைக்கும். மிஸ் பண்ணாதீங்க. ஹைலி ரெக்கமெண்டட்.